பாஸ்போர்ட் இனிமேல் உங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் நீங்க இலகுவாக விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லி யாரு டென்மார்க் அரசு சொல்லுது. டென்மார்க் அரசு இன்றைய செய்தியில 20ஆம் தேதி வந்த செய்தியில சொல்றேன்னு சொன்னா புதிய டிஜிட்டல் பாஸ்போர்ட் விண்ணப்ப முறையை தாங்கள் அறிமுகப்படுத்துறாங்களாம். அதனால இனிமேல் நீங்கள் உங்களோட சகல விண்ணப்ப நடவடிக்கைகளும் ஆன்லைன்ல தான் செய்யணும். டென்மார்க்ல இருக்கிறவங்களா அந்த நாட்டுக்குரியவங்களா இருந்தாலும் சரிதான், வேறு நாட்டிலிருந்து குடியுரிமை பெற்றோ தற்காலிக நிரந்தர குடியுரிமை பெற்றவர்களோ யாராக இருந்தாலும் உங்களோட பாஸ்போர்ட் புதுப்பிக்கிறதா இருந்தாலும் சரிதான், புதிய பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்தாலும் சரிதான், ஆன்லைன்ல தான் எல்லாம் செய்ய வேண்டி வரும். உங்களுக்கு கணக்கு உருவாக்கி நீங்க அதெல்லாம் விண்ணப்பிக்கணும். இது எதுக்குன்னு சொன்னா அதிக அளவு விண்ணப்பங்கள் தற்போது கிடைக்கப்பெற்று கொண்டிருக்குது. அப்ப உடனடியாக வேலைப்பாடுகளை நடத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல தரவுகள் குழம்பாத நிலை கொண்டு உருவாகும். அதை விட முக்கியமாக குறிப்பிட்ட விஷயம், உங்களோட பாஸ்போர்ட் எப்போ கிடைக்கும், என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிற விடயங்களை கூட நீங்க அங்க பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், இப்போ பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் புகைப்படங்கள், உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஸ்கேனிங் எல்லாம் வழமை போல் நடக்கிற மாதிரி நடக்குமா. ஸோ அதுக்கென சில வேளை அந்த அப்ளிகேஷன் அதை நீங்கள் விண்ணப்பிக்கிற இடத்துல உங்களுக்கு டேட் எல்லாம் தரப்படும். அந்த டேட்டுக்கு நீங்கள் போயிட்டு அதுகளை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். பாஸ்போர்ட் நீங்கள் அலக்கழிஞ்சு அங்கே கொடுத்து இங்கே கொடுத்தனா 6 மாதம் 1 வருஷம்னு சொல்கிறத விட இப்படி ஆன்லைன் சிஸ்டம் இருக்கும்போது நீங்கள் விண்ணப்பித்த பிறகு அந்த பிங்கரை எல்லாம் முடித்த பிறகு எப்போ வருமானு சொல்லி உங்களுக்கு அங்கே அது ஆன்லைன்லேயே காட்டிட்டு இருக்க போகுது. ஸோ டென்மார்க்கில் இருக்க உறவுகள் நண்பர்களுக்கு இந்த நியூஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க.